வணக்கம். அது கூட்டுறவு சிறப்பம்சங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக காணொலி பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஒரு 25 ஒன்லைனர் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்றைய காணொலி இருக்க போகுது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு. ஸோ நம்ம அர்பன் பேங்க்னு சொல்லுவாங்க, நகர வங்கிகள். அதை சீரமைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1977. குரு நேம் பார்த்திங்கன்னா மாதவதாஸ் குழு. அப்புறம் சிசின்னா என்ன அப்ரிவியேஷன் அப்படின்னா கேஷ் கிரெடிட், அது காசு கடன். சிசின்னா என்ன அப்ரிவியேஷன்னா கேஷ் கிரெடிட். அது என்டிடிபினா என்ன அப்ரிவியேஷனா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் பாண்ட். என்டிடிபினா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் பாண்டு. தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம் குஜராத். விற்பனை சங்கங்களை சீரமைக்கப்பட்ட ஏற்பட்ட குழு டான்வாலா குழு 1964. அது என்ன பார்த்தோம்னா நகர வங்கிகள் மாதவதாஸ் குழு 1977. விற்பனை சங்கங்கள் பார்த்திங்கன்னா டான்வாலா குழு 1964. கடன் ஆய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட பார்த்திங்கன்னா 1959 விஎல் மேத்தா. அகில இந்திய கிராம கடன் ஆய்வு குழு பார்த்திங்கன்னா 1966 டி வெங்கடபையா. ஓகேங்களா. விவசாய மறுநிதிக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1963. ஸோ இதில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது முதலாக உலகளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்து ராக்டேல் என்னும் இடத்தில் 1844. கடன் சங்கங்கள் அது கூட்டுறவு இயக்கம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து 1844. கூட்டுறவு கடன் சங்கம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி 18ஆம் நூற்றாண்டு. கூட்டுறவு கடன் சங்கங்கள் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுதுன்னா 3 அடுக்கு முறைகள். கூட்டுறவில் 3 அடுக்கு முறை என்பது மாநில, மாவட்ட, தொடக்க நிலை. ஸோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் போர்டே அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மாவட்ட அளவுலேயும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு சங்கங்கள்லாம் சேர்ந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. IFFCO என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். சரிங்களா. இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இந்திய உழவர் புற கூட்டுறவு நிலையம். IFFCO என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். அப்புறம் KRIPCO என்பது கிருஷக் பாரதி ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். கிருஷக் பாரதி ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். வேளாண்மை கடன் குஸ்ரோ. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு குஸ்ரோ குழு. குஸ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1989. KCCனா என்னென்னா கிசான் கிரெடிட் கார்டு. KCCனா என்னென்னா நம்ம சிசின்னு பார்த்தோம், அது என்னதுன்னா கேஷ் கிரெடிட். இப்போ KCCனா கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேவா. அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஹென்றி பாய்ஸ். அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஹென்றி பாய்ஸ். மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை? 14. மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனைனா 14. மேலாண்மையின் பணிகள் எத்தனைனா 6. மேலாண்மையின் பணிகள் எத்தனைனா 6. SKG என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க. SKGனா செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. சரிங்களா. அப்போ SKG செல்ஃப் ஹெல்ப் குரூப்புனா அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு குழுக்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ அதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. SCSY. சரிங்களா. SCSYனா சொர்ண ஜெயந்தி சுராஜ்நகர் யோசனா, பொன்விழா கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம். அது SKG மாதிரியே SLGன்னு மாடல் இருக்குங்க. செல்ஃப் லையபிலிட்டி குரூப். அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் அந்த குழுவில் யாராவது ஒருத்தர் பணம் கட்டலைன்னா மற்றவங்க சேர்த்து விட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதுனா செல்ஃப் லையபிலிட்டி குரூப்பு. ஹெல்ப் குரூப் தனியாக இருக்கும். சரிங்களா. கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. PR ஆக்ட்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. PR ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை உற்பத்தியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் முறை பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை. சரிங்களா. பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1966. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் கொஸ்டின் கேட்கலாம். பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு 1966. தமிழ்நாட்டில் முதலாக நகர வங்கி துவங்கப்பட்ட இடம் பெரிய காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் முதலாக நகர வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1904. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா
கொஞ்சம் 25 ஒன்லைனாக தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே மைண்டில் ஆகிடும். எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 2025 வந்து பிப்ரவரியிலே மார்ச்லேயோ எக்ஸாம் வரத்தாங்க போகுது. சரிங்களா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இருந்தே தொடங்கிட்டோம். ஸோ தொடர்ந்து வந்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு வந்து நீங்கள் நிச்சயமாக வேலையை பெறலாம். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் சிலபஸ் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிடைக்கிற டைம் இப்போல்லாம் விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்து கொண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேலை கிடைக்க வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ இருக்கிற காம்படிஷனில். ஸோ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து வந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.